நாகரிகம் இல்லாமல் நடக்கிறான்னு சொன்னதுக்கு அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடக்கிறாங்களா? அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடக்கிறது உங்கள் கூட்டம். அரசியல் சட்டத்தை பின்பற்றி பதவியேற்பு விழா நடத்தணும், உறுதிமொழி எடுக்கணுங்கும்போது வாழ்க உதயநிதி, வாழ்க ஸ்டாலின் சொல்லி அரசியலமைப்பை கொச்சப்படுத்தினது உங்கள் கூட்டம். இவங்க வந்துக்கிட்டு அவர் அரசியலமைப்புக்கு அது எதிராக பேசுகிறாராம். அதாவது நாகரிகம் இல்லாதவர்கள்னு சட்டசபையில் பேசுனது அவமதிப்புன்னா, ஒவ்வொரு பதவியேற்பு நடக்கும்போது வாழ்க உதயநிதி, வாழ்க ஸ்டாலின்கிறது அது அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா? சீனமங்கை கனிமொழி அவங்களுக்கு தான் கேட்குறேன். உடனே வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா உள்ள சபாநாயகர் சொல்லிவிட்டார், கலெக்ட் இது பண்ண எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுன்ட்டார். உடனே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து கத்துறாங்க, என்னென்ன ஒழிக இவர் தர்மேந்திரா பிரதான் மன்னிப்பு கேட்கணுங்கிறான். எல்லாம் இவங்க வேலைக்கு வச்ச ஆள் அவன்லாம் எவ்வளோ ஹை கிளாஸு, அவன் எவ்வளோ அதிகாரத்தை வச்சுருக்கான், அவளை போய் மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லை, அவரை பதவி விட்டு தூக்கணுமா அப்படின்னு வெளியில் வந்து இது பண்ண மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புக்கு அந்த வீடியோ பாருங்க, மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு குத்துறாங்க. இதில் வைகோ இடையில் சொல்கிறார் என்னென்னா, கனிமொழியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா வைகோ? இந்த இவரெல்லாம் எத்தனை வருஷம் எப்படிப்பா மந்திரியாக இருந்து, எப்படிப்பா நீங்கள் ஒரு எம்பியாக இருந்தீங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்கீங்க, எப்படி இருந்தீங்க? 20-30 வருஷம் 35 வருஷம்னு சொல்லி அரசியலில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்த அனுபவம் உள்ள ஆள் கனிமொழிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. அவர் திட்டினது கனிமொழியவா திட்டினார்? திமுக எம்பிங்கள்லாம் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு சொன்னார். அதுக்கு அவன் கனிமொழிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இப்படி ஒரு ஜால்ராவில் பார்த்துருப்பீங்களா?